பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, 3வது மாதம் முதல் ஓய்வு நாளிலே உம்மை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் குடும்பமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். சுகன் பலன் ஆரோக்கியத்தோடு 3வது மாதத்தை நாங்கள் துவங்கி முதல் ஓய்வு நாளில் நம்மை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து எங்கள் விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்திக் கொள்ள கர்த்ததாமே எங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடும். இன்னும் வர இருக்கின்றபடி பிள்ளைகள் வருவதற்கு வசதிகளை ஏற்படுத்தித்தாரும். நாங்கள் ஒருமித்து நம்மை தொழுது கொள்ளும் போது தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து கிறிஸ்துவ பாமாலையில் 267வது பாமாலை போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாடலை நாம் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். Oh
பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரம ராஜாவே, சர்வத்துவமுள்ள பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பிராணனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் இங்கே வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு செல்வதற்காக முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. பாவரின் ஜெபத்தை செய்து சொல்லலாம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமைக்கு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உங்களை மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் அவர்கள் எல்லாவற்றையும் பண்ணி பரிசுத்தனால் எங்கள் சுத்திகரித்து எங்கள் மனசாட்சிகளை தருவோம். பரிசுத்த நாமத்தை கண்டிப்பாதபடி நாங்கள் எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரருடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கலையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருவசன போதனை கர்த்தர்களோடு கூட இருப்பாராக, யாவையோடு கூட இருப்பாராக. நாளுக்குரிய வேத பாடல்கள் வாசி. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற முதலாம் திருமறை பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. The first lesson is taken from the book of 2 Kings chapter 20 verses from 1 to 11. தேவ வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும்
மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைகளுக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாய் 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பபடி செய்தார். வாசிக்க தெரிந்து கொள்ள முதலாம் திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சபையோர் அனைவரும் எழுந்திருப்போமாக. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 30 வரை. மார்க்கு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 30 வரை. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமல் போயிற்று. அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாக ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். அந்த ஸ்திரீ சீரோபேனக்கின் தேசத்தலாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்திக்கிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வாத்திய நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருந்ததையும் கண்டார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனையில் 208வது கீர்த்தனை ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போ ஏழையின் செபத்தை இயேசுவின் மூலம் என்ற பாடலை பாடலாம். முதலாவது காணிக்கு முன்னே வந்து செலுத்தபடி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை பெண்கள் ஐந்து செலுத்தக்கூடிய சிறப்பு காணிக்கைக்கு அவர்களிடத்தில் இருக்குமானால் அதையும் முன்னே வந்து கொடுக்கும்படி கேட்கிறேன்.
உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கிற இந்த நேரத்தில் தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணரணும். தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படி நான் சொல்லுகிறேன். மறைத்து உடைய பிள்ளைகளோடு மூலமாக பேசுகிறார். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் பிரயோஜனமாக இருக்கணும். இன்று விசுவாசத்தை உறுதிப்படுத்தப்படுவதாக இருக்கிறது. நாங்கள் ஒருமித்து இப்படி மட்டுமே உணர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே உங்கள் யாவருடைய வாழ்த்துக்கள் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே நாம் தேவ சமூகம் வரும்படியான ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்முடைய போக்கிற வரத்திலும் அவருடைய சமூகம் முன்பும் பின்பும் இருக்க நம்மை ஆண்டவர் முழுமையாய் கொடுப்போம். இந்த மாதத்தில் ஆண்டவர் அப்படி சட்டைக்குழாய் நம்மை மறைத்து ஆரோக்கியத்தோடு பாதுகாத்து நம்மை அர்ப்பணிக்கலாம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிகள், அதனுடைய தலைப்பு persistence in prayer. persistence in prayer. இறை வேண்டுதலில் நிலைத்திருத்தல். இடைவிடாமல் ஜெபம் செய்வது. ஜெபத்திற்கு முக்கியத்துவம். must give importance to prayer. ஜெபம் என்றாலே must talk with the Lord. ஆண்டவரோடு பேசுகிறோம்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிக்கிறது வழக்கமாக வச்சிருக்கிறோம், நல்லது. ஆனால் இடைவிடாமல் அது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்வது போல இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். நாம் போகையிலும் வருகையிலும் each and every minute we must be with the Lord. ஆண்டவரோடு இருக்கிற ஒரு அனுபவம், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டது. தானியேலின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு புறஜாதியான ராஜா அதிகாலை வேளையில் தூங்கி ஒரு 10 மணிக்குள் எழுந்திருக்கும். ஆனால் அவர் அதிகாலை வேளையில் எழுந்திருந்து கைதிகளுக்கு கொடூரமாய் தவறு செய்த மீறல் செய்தவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை ஸ்தலம் அது சிங்ககேவி. அந்த இடத்தை தேடி போய் அந்த சிங்க கெவியில ஒருவரை பார்க்க முடியாது. அந்த கெவிக்குள்ள சிங்கங்கள் இருக்கும். யாரெல்லாம் தவறு மீறுதல் செய்தாலும் அவங்க சொன்ன அதை உள்ள போடுவாங்க, அப்புறம் போடப்படும். அந்த வழக்கு அந்த நாட்களில். ஆனால் இந்த ராஜா அதிகாலையில் அந்த சிங்க கெவியான போது ஒருவரை ஒருவர் பார்க்க போவதற்கு அந்த அதிகாலை நேரம் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசக்கூடாது. அங்கு ஒருவரும் இல்லை. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த நம்பிக்கை, தானியேல் மேல் வைத்திருந்த ஒரு கௌரவம் அவனை இப்படி பேச தூண்டுது, இப்படி கூப்பிட தூண்டுகிறது என்பதுதான் அதை நாம் சிந்திக்க வேண்டும். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று அழைக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய தாசன், அதான் முக்கியம். மற்றவர்கள் நம்ம ஏற்கிற அந்த கதை நமக்கு தெரியும். ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் யார் இவர்? ஒவ்வொரு நாளும் 3 வேளை தொடர்ந்து ஜெபிக்கிறவர், ஆண்டவரோடு உறவாடுகிறவர். தானியேல் காலையில் எங்கப்பா? அவர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். மதியம் உணவு வேலை முடிந்தது, அவசரமான ஒரு மீட்டிங். எங்கப்பா தானியேல்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவார். என்னென்ன ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். மாலை வேலை ஒரு உலா வரணும், ராஜா வெளியே போகணும். எங்க பிரதான ஆளுங்க, எங்க பிரதான அந்த பொறுப்பு அதிகாரி எங்க?
ஐயா ஒன்று கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். அவர் செபித்து போடுவார். அதுதான் ஜீவனோட தேவனுடைய தாசன். சிங்ககவில போட்டா உயிரோடு தெரியாது. அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் சட்டம் அவனை அனுமதிக்கல. அவளை மாலை வேளையில சிங்ககவில போட்டுவிட்டு துயரத்தோட வீடு போய் சேர்ந்த அரண்மனை. ஆனால் காலை வேளையில அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம். அது அடுத்த பதம் என்ன சொல்லுங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். ராஜாவே நீர். அவர் யாரு? தண்டித்தவர். அவர் யாரு? தண்டனையை நிறைவேற்றினார். எவ்வளவு உரிமையோடு உறுதியோடு பல நிலைகளில் அவருக்கு தோலோடு வந்தவன். ஆனால் ஜனங்களுக்கு முன்னாடி அவனை பார்த்து பரவாயில்ல அவன் மன்னிச்சிடலாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்ற அதிகாரமுடைய ராஜா. ஆனால் சட்டம் தான் முக்கியம், அதை நிறைவேற்றி விட்டார். ஆனால் இப்பொழுது காலையில சிங்ககவிலிருந்து என்ன சொல்றாரு? ராஜாவே நீ வாழ்க. இதான் ஆண்டவரோடு இருக்கின்ற ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய சாட்சி. பல தலைமுறையாய் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜெப வாழ்க்கை சமூகத்தில் என்னை பார்த்து தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி, ஆண்டவருடைய பிள்ளை, இவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரோடு உறவாடுகிறவர்கள் என்ற ஒரு சாட்சியை நாம் பெற்றிருக்கிறோமா? நாம் ஜெபிக்கிறவர்கள் நமக்கு விரோதமாய் சின்ன சின்ன கஷ்டங்கள், மனஸ்தாபங்கள் வருகிற பொழுது கணவன் மனைவி என்று பாராமல், கணவன் என்று பாராமல், உடன் பிறந்தவர்கள் என்று பாராமல், சக விசுவாசிகள் என்று பாராமல், உடனே சாப வார்த்தைகள், கோபங்கள், எரிச்சல். இன்னும் நான் ஜெபிக்கிறோம் என்ன குறித்து இப்படி சொல்லிட்டாங்க, உடனே கோபம் தலைமாறு போயிடும். யார் என்று எதிரில் இருப்பது, யார் பேசுறது, ஒரு நிமிடம் நாம குருடர்களா போயிடும், வேதனைத்து போகிறோம். அப்புறம் உணர்றோம், அது வேற விஷயம். அந்த ஒரு நொடிப்பொழுது நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை மறந்தது. ஆனா இந்த சத்தம் கேட்ட மாத்திரத்துல சிங்ககவிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, ராஜாவே நீர் வாழ். உன் வேலை நீங்க செய்தீங்க, என் வேலை நான் செய்யறேன். என் வேலை செய்ததுனால என் ஆண்டவர் என்னை தப்பு, உங்க வேலை நீங்க செய்தீங்க, நீங்க சந்தோஷமா போகிற ஒரு மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட நாமம். அது உணர்வுகள் வரும். எப்போ வரும்? ஆண்டவரின் பாவங்களை மன்னிச்சிட்டாரு, எனக்கும் ஆண்டவருக்கு நல்ல உறவு தொடர்பு, நான் ஜெபித்தா அவர் கேட்கிறார், அவருடைய வார்த்தை என்ன கேட்கிறது, நான் சரியான பதில் நடக்கிறேன் என்ற உணர்வுகள், அந்த விசுவாச வாழ்வு, அதுதான் ஆண்டவருக்கு நேரம் நம்ம சாட்சியம் நிற்க வைக்கும். அப்பொழுது நான் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த முடியும், மன்னிக்கும். நல்ல வசனம் பவுலடிகளார் கொலேசு சபைக்கு எழுதுகிறார். கொலேசியருக்கு எழுதியிருக்கும் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் அது நல்லதுதான், அது இருக்கும். குறைபாடு இல்லாத, பார்க்காத, பேசாம இருக்க முடியல, அது மனுஷன். தப்பு தவறு என்ன பார்க்கிறோமே, கேட்கிறோமே, பேசுறோம், வாயிருக்கு செய்யறோம், கையில் நடக்கும், அது வரைக்கும். அதுக்கப்புறமா தான் முக்கியம். படிக்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது, கிறிஸ்து என்ன மன்னித்தது போல அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை, என் பாவங்கள், என் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது. ஆகவே ஒருவருக்கொருவர் மன்னி, நானும் உன்னை மன்னிச்சேன், என்னையே ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார். சரி போப்பா, சரி நீ நல்ல, சரி நீ தான் முன்னாடி இந்த விட்டு கொடுக்கிறோமா, ஜெபிக்கிறதுக்கு ஒரு அடையாளம், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குரிய அடையாளம்.
அதை ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் இன்று வாசிக்கப்பட்ட வேத பகுதிகள் 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். ஜெபன உரிமையோடு உறுதியோடு ஆண்டவருக்கு ஜெபிக்கிறோம். இது நாம கேட்ட பழகிறோம். ஜெபம் கொடுக்கிறவரையும் கொடுக்கிறதில்லை. அந்த வைராக்கியமான ஒரு ஜெபம், என் உரிமையோடு கேட்கிற ஜெபம், அது நமக்கு இருக்குது. எப்படியாச்சும் ஆண்டவர் இந்த சுகம் வாங்கி, எப்படியாச்சும் முதல் மார்க் வாங்கி, எப்படியாச்சும் ஒரு முயற்சிகள் எடுக்கிறோம். அது ஒரு நல்லது. இந்த எசேக்கியா ராஜாவும் அப்படிதான். உன் வியாதி நாளுக்கு நாள் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல அவர் ராஜ்யத்தினுடைய காரியங்களை அடுத்த ராஜாவுக்கு தெளிவுபடுத்தணும், அதெல்லாம் ஒழுங்குபடுத்த சொன்ன. எப்படிலாம் இந்த ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்தோமோ அது அடுத்தவனுக்கு கொடுக்கணும். அதுவே மறைந்த பிறகு அது நாடு வீணா போடாதபடிக்கு, மற்ற பகலினால் கலங்கடித்து விடாதபடிக்கு முன்னாடியே எச்சரிக்கையாக எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், எப்படியெல்லாம் நம்ம பொருள்களை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும், எப்படியெல்லாம் எதிராளியை சந்திக்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும், இவையெல்லாம் குடும்பத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆயத்தப்படுத்தணும். ஆனால் இவன் இந்த வியாதியை பெருசா நினைக்கிறான். அவன் சரீரத்தை மரணத்துக்கு ஏதுவாக நடத்தி கொண்டிருக்கிற, மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அவன் வியாதி, அந்த நோய் அவனுக்கு பெரிதாய் கொண்டுள்ள. அவனுடைய காரியம் எதற்காக இந்த உலகத்தில் அவனுடைய ராஜ்யத்தினுடைய ராஜாவாக மாறினேன், ராஜாவாக என்னை அனுப்பினேன், அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற அதற்கு ஒரு வேண்டுதலை செய்ய. அந்த வேண்டுதல் என்னவா இருக்கிறது? எனக்கு கணவன் என்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்தீங்க, அந்த ஸ்தானத்தில் நான் நிற்கிறேன். மனைவி என்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்தீங்க, அதில் நான் நிற்கிறேன். பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதில் நாங்கள் நிற்கிறோம். தாத்தா பாட்டி அந்த ஸ்தானம் எங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதில் நிற்கிறோம். இந்த தலைவலி போட்டோம், வியாதி போட்டோம், பிரச்சனை போட்டோம், நிற்க. இந்த எசேக்கியா ராஜா நமக்கு ஒரு மாதிரியான ஒரு ஜெபம் வைக்கும். அவனுடைய வியாதி பெருசா இருக்குது, அதை பத்தி அவன் அதை யோசிக்கல. இந்த வியாதி இதனால வந்தது, நீங்க சொன்னீங்க, அதனால அங்க போயிட்டு வந்ததுனால இந்த வியாதி வந்தது, அந்த எதிர்கொண்டு சண்டைக்கு போனதுனால இந்த வியாதி என் மேல் எனக்கு ஏற்பட்டது, இதெல்லாம் அவனுடைய காரியம். அதற்காக என்ன மனுஷனுங்க என்ன சுகமாக்குங்கன்னு கேட்கல. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்கள், நான் எதற்காக இந்த ராஜ்யாவாய் இந்த எனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தீரோ அதை பொறுப்பா நின்று செய்திருக்கிறேன் என்று சொல்றார். கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையாக மன உத்தமமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று வினவும். அவருடைய ஜெபத்தினுடைய தாற்பயம் என்ன? நான் என்னிலே குறையேதுமில்லை, அந்த கான்பிடென்ட் அவனுக்குள்ள இருக்கு. என்னுடைய செயல்கள், என்னுடைய நடத்தைகள், என்னுடைய வாழ்வு குறையேதுமில்லை. நான் செய்கிற ஒவ்வொரு காரியம் உமக்கு பிரியமானதா இருந்தது, உம்மை பிரியப்படுத்தக்கூடிய காரியமா இருந்தது. நான் உத்தமமாய் நடந்தது, மன உத்தமமாய் என்னுடைய மனசாட்சி எனக்கு நிக்குது, எனக்கு சப்போர்ட்டிவா என் மனசாட்சி சொல்லுது, நீ கேள ஆண்டவர், எதையும் நீ மிஸ்டேக் பண்ணல, நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்த, செய்ய வேண்டிய காரியத்தை செய்தார், சொல்ல வேண்டியதை சொன்ன, நிற்க வேண்டிய இடத்துல நின்னாயே, மனசாட்சி சொல்லு. தேவ சமூகத்தில் உரிமையோடு உறுதியோடு செபிக்கிற ஒரு மனுஷன். பல காரியங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செபித்தாங்க. ஆண்டவரோடு நல்ல உறவு தொடர்பு இருக்குமானால் கொஞ்சம் உரிமையா பேசலாம். கொஞ்சம் அப்படி எப்படி இருந்துட்டா காலம்
அவர் மன்னிக்கிற ஆண்டவர், அன்பு செலுத்துகின்ற ஆண்டவர், அரவணைக்கின்ற ஆண்டவர். ஒரு நொடி பொழுதுல இந்த ஜெபம் ஆண்டுடைய தேவ சமூகத்துல எத்திட்டு அவருடைய செவிக்கு போய் சேர்ந்துச்சு. அழகா சொல்றாரு, உன்னை பார்த்தேன், உன்னை கேட்டேன். 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல உன் விண்ணப்பம் என் செவி வந்துச்சு, என் கண்கள்ல உன்னுடைய கண்ணீரை கண்டேன். ஆனால் இந்த எசேக்கியா ராஜாவுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுகள் தொடர்பு அந்த நாட்கள் ஏசியா அழகா பதிவு பண்றாரு. இந்த தொடர்பு உறவுலாம் எப்படி இருந்தால் இருக்கும் அப்படின்னு இருக்கணும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உங்கள் அக்கிரமங்களே உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அக்கிரமம் ஆண்டவர் என்னை பிரிச்சிருது. உங்கள் பாவங்களே என் பாவங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு, அவர் எனக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு அவர் முகத்தை எனக்கு மறைக்குது. என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள் எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவை தடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்க எசேக்கியா ஜெபித்தது அவருடைய கண்ணீரோடு ஜெபித்த காரியம். ஆண்டவர் சொன்னாரு, அதை நான் கேட்டேன், என் கண்கள் கண்டது. எசேக்கியாவுக்கு ஆண்டவருக்கு இடையில இந்த பாவங்களும் மீறுகளும் தடையா இல்லை. அவன் கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் பதிலளிக்கிறார். அவன் விருப்பத்தை பார்க்கிறார். அவன் விருப்பம் என்ன என்பதை உடனே கொடுக்கிறதற்கு அவர் மனதில் எழுதுகிறார். சங்கீதம் 34, சங்கீதம் 24, சங்கீதம் 20. அவர் உமது மன விருப்பத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். என்னுடைய மனசுல இருக்கிறத அவர் கொடுக்கிறவர். மனசுல இருக்கிறது நல்ல வசனம். 65ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம், அதுக்கு முந்தின வசனம் 24. கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மனவிருப்பத்தை நிறைவேற்றும். அது வார்த்தையில வருவதற்கு முன்னாடியே உன் மனதில் எண்ணுகிற யோசிக்கிற அந்த காரியங்களை நான் அறிந்து நீ கூப்பிடுறதுக்கு முன்னவே மறு உத்தரவு அருளை செய்வேன். என்னுடைய விருப்பம் என்ன என்பதை ஆண்டவர் அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறார். எசேக்கியா அப்படிதான் பார்த்துட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் மாசமா பார்த்திருப்பார். அவன் வியாதி, அது கொடூரம் அதிகரிக்கிறான். அவன் வார்த்தையினால மறுதளிக்கவே இல்லை, செயல்களினால மறுதளிக்கவே இல்லை. அவனுடைய வியாதி பெருக பெருக, துர்நாற்றம் பெருக பெருக, சமூகத்துல இருந்தவர்கள் தூரமா விலகி போக போக ஒரு நாளும் ஆண்டவரை அவன் துக்கப்படுத்தல, ஆண்டவரை வேதனைப்படுத்தல, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யல. அந்த வியாதிகள் பெருக பெருகினாலும் அவனுடைய செயல்கள், அவனுடைய கிரியைகள், அவனுடைய வாழ்வு ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறார். அவனுக்கு பணிவிடை செய்யணும் சொல்லுவான். இன்னும் வியாதிகள் ஒரு நாள் இருப்பான், நாத்தடி கிட்ட பார்த்து முடியும் அப்படின்னு தான் பண்ணியிருப்பான். உணவு வச்சுட்டு வந்திருப்பான், குடிக்க பானம் கொடுத்திருப்பான், அவனுடைய படுக்கையை சுத்திகரித்திருப்பார் முறுமுறுத்தலோடு. நம்ம நினைச்சிருக்கிறோம் யோபு மட்டுமே மனசுல வச்சிருக்கோம். யோபை போல இவனும் ஒரு எசேக்கியா வருது, தேவ மனுஷன். வியாதியின் கொடூரம். இப்போது ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, மரித்து
போக போறேன்ற இந்த நிலையில தள்ளப்பட்ட பொழுதும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறார், கர்த்தாவே நான் உண்மை மன உத்தவமாய் உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்திருக்கிறேன், என்னை நினைத்தருளும். ஆண்டவர் உடனே பதில் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு உன் ஆயுசு நாட்கள் 15 வருடம் கூட்டி தருங்கள், இன்னும் எக்ஸ்டென்ஷன் 15 years. எவ்வளவு மகிழ்ச்சி! அதன் ஊடாக இவன் கேட்கிறான் ஒரு அடையாளத்துக்காக. நல்லா இருந்தது, யாரையும் சொந்தமா எழுதலாம் போதும், நான் தேவாலயத்துக்கு போவேன் வேற சொன்னீங்க. 3 நாள்ல தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரை தொழுது கொள்வோம். அந்த அடையாளத்தை விட இன்னொரு அடையாளம், சூரியனுடைய பாவை 10 பாவை என்ன பண்ணுமா, பின்னிட்டு வரணும். அதையும் நிறைவேற்று, அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்று. அது நம்முடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் யோசிக்க முடியாத காரியம். சூரிய பாதை மறுபடியும் நேரம் பின்னாடி வருது, முன்னாடி வேகமா போக சொல்றான், ஆனால் பின்னாடி வருவது சாத்தியம் இல்லை. அது நம்மால் எண்ண முடியாது, அது யோசிக்கவே முடியும். அதுதான் எரேமியா 33:3 சொல்றாரு, நாம் எண்ணுகிறதுக்கும் யோசிக்கிறது மேலான காரியங்களை செய்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு மேலான காரியங்களை அவர் செய்வார். நாளையில் கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அதை எதிர்பார்ப்பில் இருக்கிறான் செய்யும், குறைவுள்ளவர்களாக இருக்கும், பலவீனங்களாக இருக்கும். ஆனால் இவைகளின் மத்தியில் ஆண்டோரை நோக்கி கூப்பிடுவோம். அதற்கு என்னுடைய பாவங்கள் மீறுதல்கள் தடையா இருக்குமானால் அதை இந்த நேரத்தில் ஆண்டவர்களை மன்னிப்பு ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு ஆண்டவரோட ஒப்புரவா ஜபத்தில் உறுதியா என்னை கேட்டு பதிலளிக்கிறவர், நான் மனதில் ஆராதிக்கிற தேவன் என்ற உறுதிப்பாடை பெற்றுக்கொள்வோம். அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்கு தொடர்ந்து வரணும். அதுதான் கட்டாக வேத பகுதி சொல்லுது. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24-30 ஒரு கிரேக்க ஸ்திரியா புரஜா இயேசு மனதிறங்குவார். அவர் சொன்னார், நான் இஸ்ரவேலுக்கு வந்தவன், நாயகருக்கு போடுறதுக்கு நாயகருக்கு கொடுக்கிறதுக்கு என்னிடம் இல்லை, புறஜாதிகளுக்காக நான் வரவில்லை என்று சொன்னார். ஆனாலும் இந்த ஸ்ரீயானவர் அவர் விட்ட மாதிரி இல்லை, எனக்கு இறங்கும் என்று கேட்டார். ஏன்னா அந்த பிசாசின் பிடியில என் பிள்ளை படுற பாடுறத அது பார்க்க முடியல, சகிக்க முடியல, வீட்டுல என்னால் இருக்க முடியாது. எவ்வளவு தூரம் நடந்து போனாலும் உன் பின்னாடியே வந்துடுறேன், ஏன்னா வீட்டுல விட்டு அவருடைய மகளை வீட்டில் விட்டுட்டு இயேசு பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறார். சீஷர்கள் சொன்னாங்க, மற்ற சுவிசேஷர் சொல்லுவோம், எவ்வளவு தூரத்துக்கு இந்த பொண்ணு வந்துனே இருக்கும், ஏதாவது ஒரு பார்த்து பதில் சொல்லிட்டு அவருடைய விசுவாசம். மேஜின் கீழ் விழும் துணிக்கைகளை எடுத்துக்கொள்ளும் நாய்க்குட்டிகள், உன் நாய்க்குட்டிகள் மேஜின் கீழே இருக்குது, பிள்ளைங்களெல்லாம் சாப்பிடணும், அது சிந்தரதா கொஞ்சம் கொடுங்க. அது ஆணுடைய உள்ளத்தில் மனதிறக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்தார். அநீதியான ஒரு நியாயாதிபதி அவன் நீதியே செய்யறதில்லை, இரக்கமே காட்டுறதில்லை, அன்பே உங்களுக்கு கிடையாது. அவரிடத்துல 7 விதவை போய் நியாயத்தை கேட்டுக்கிறேன், நீ போயிட்டு வா, நாளைக்கு வா, அடுத்த வாரம் வா. இப்படியே நாட்கள் கழிந்தது, மாதங்கள் கழிந்தது, விடல, அவளை விட்ட மாதிரி தெரியல. அவன் உங்களை வரும்போது சொல்லப்படுறது, சரிமா அப்படின்னு நியாயம் செய்திருக்கான் என்று போட்டு அநீதியான ஒரு நியாயாதிபதியை நியாயம் செய்யும் பொழுது நீதியான தேவன், அன்பான ஒரு தேவன், அவர் நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? ஜெபம் செய்யும். எங்களை நேசிக்கிறதா நம்பிக்கை தகப்பன், உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து நீ பேசுவீராக, அவர் விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துவீராக. தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம், ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக்கிக் கொள்கிற அனுபவம். ஜெபம் உங்கள் சமூகத்தில் வந்து நின்றும் நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே நீ பதில் தர முடியும். ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறவர்கள் என்ற நம்பிக்கை விசுவாசத்தை நாம் தெரிவிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்கள் நிலைத்திருக்கிற அனுபவத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றதற்கு சாட்சியாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் யாரும் எழுந்து எசையா விசுவாச பிரமாணத்தை செல்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாகும் முன்னே தமது பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிகாரிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறியுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறே பிதான் வலது பாசு வீட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவ நியாயத்திற்க மகிமையோடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறோமாய் பிதாவோடும் குமாரோடும் கூட தொழுது தோற்றரிக்கப்படுகிறோமாய் தீர்க்கதரிசனம் மூலமாய் ஒருங்க ஒத்த உரைப்பாட்டுமாய் பரிசுத்தாவை சுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று சுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கென்று கட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அடிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். உட்கார்படிக்கட்டும். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் செயலர் அவர் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடம் கூட நம்முடைய உபவாச நாட்களுக்கு உரிய காணிக்கை உரைகள் தயாராக இருக்கிறது. உங்களுடைய இல்லங்களுக்கு அது வந்து சேரும். சபையார் அதை பெற்றுக்கொண்டு உங்களுடைய தியாக நன்றி படையல் காணிக்கைகளையும் சுய விருப்பு உண்டியல் உரை காணிக்கைகளையும் செலுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருடத்தின் அகில உலக ஜெப நாள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது 5ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்றது. பெண்கள் அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு சிறப்பாக தங்களுடைய பங்கை நிறைவேற்றினார்கள். அதற்குரிய உரைகள் உங்களிடத்திலே இன்றும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையார் அதை பெற்று அந்த நாளுக்குரிய காணிக்கைகளை செலுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருடம் நடைபெறும் பொன்னை அணைக்கட்டு அறுப்பின் தோத்திர பண்டிகை 127ஆம் ஆண்டு இந்த வருடம் கூட சிறப்பாக நடத்த பேராயத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய பேராயர் ரைட் ரெவரண்ட் ஹென்றி சர்மா நித்யானந்தம் அவருடைய தலைமையில் இது நடைபெறும். பல்வேறு பேராயர்கள், பிரதம பேராயர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். பல்வேறு போட்டிகளும் இதில் நடத்த தீர்மானித்திருக்கிறார்கள். இதற்கான இப்படிப்பட்ட நோட்டீஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். சபையார் இதை பெற்றுக்கொண்டு இதற்காக ஜெபிக்கவும் இதில் கலந்து கொள்வீர்கள் என்றால் அது நலமாயிருக்கும் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அறிந்தபடியே நம்முடைய ஆலயத்திலும் கூட பிள்ளைகள் 10th மற்றும் +2 அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த வருடம் எங்களுக்கு சரியாக தேதிகள் தெரியவில்லை. அதாவது எந்த நாளிலே எந்த மாதத்திலே அரசு தேர்வுகள் நடைபெறும் என்ற தேதிகள் சரியாக தெரியவில்லை. ஆனாலும் கூட ஆயர் ஜெபிக்கும்படியாக நீங்கள் விரும்புகிறீர்களால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் முன்னே அனுப்பி ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்களும் கூட ஒரு நாளிலே அதை ஏற்பாடு செய்வோம். அப்போது நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீட் மற்றும் நம்முடைய கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், அதாவது கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரியிலே டிகிரி கோர்சஸ் மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பு ஆலோசனைகளை வழங்க நம்முடைய சபையை சேர்ந்த மூத்த அங்கத்தினர் திரு டி சுந்தரராஜ் அவர்கள் தயாராக கடந்த வருடமே அவர்களுக்கு அந்த நாளை நாங்கள் கொடுத்திருக்க வேண்டும், கொடுக்க முடியாமல் போனது. ஒருவேளை பிள்ளைகள் பெற்றோர் அப்படி குறித்து உங்களுக்கு ஆலோசனைகள் தேவை என்றால் என்னை அணுகுவீர்கள் என்றால் அவருடைய தொலைபேசி எண்ணை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் வெற்றி நிச்சயம் என்ற அந்த காரியத்தை பல்வேறு மாவட்டங்களிலே அதை செய்து கொண்டு வருகிறார்கள். கடந்த வருடத்திலே மத்திய ஆலயத்திலே கூட செய்து பெரிய ஒரு காரியத்தை செய்தார்கள். ஒருவேளை பெற்றோர்கள் விரும்புவீர்கள் என்றால் எங்களிடத்திலே அதற்கான காரியங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்திலே பிறந்த நாட்டிலையும் திருமண நாட்டிலையும் கண்ட சபையின் பிள்ளைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துதலையும் குடும்பத்தாருக்கு எங்களுடைய வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம் 28/2/2021 முதலாம் காணிக்கை
மாத சந்தா காணிக்கை 27,100, ஸ்தோத்திர காணிக்கை 680, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 510, பெண்கள் ஐக்கிய சங்கம் 490, வாலிபர் ஐக்கிய சங்கம் 1050, புதிய ஆலய கட்டட நிதி 370, ஓய்வு நாள் பள்ளி 270, பேராய விடுதி நிதி 70, நலிந்தோர் நல நிதி 120, குருத்துவ பணியாளர் நிதி 170, ஏல விற்பனை 110, திருமுழுக்கு காணிக்கை 2000, ஆராதனை காணிக்கை 13,110, கல்வி நிதி 270, தொரப்பாடி தொழுகை மைய காணிக்கை 180, திருமதி ஜாய்ஸ் பொருத்தனை காணிக்கை 10,000, ஆக மொத்தம் 56,500. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 4,200, பிறந்தநாள் காணிக்கை 100, திருமண நாள் காணிக்கை 500, திருமண கட்டணம் 14,000, ஆராதனை காணிக்கை 7,640, ஆக மொத்தம் 26,440. 1/3/2021 சுருக்க திருவிருந்து ஆராதனை காணிக்கை. முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 19,600, ஸ்தோத்திர காணிக்கை 1,550, பிறந்தநாள் காணிக்கை 700, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 140, பெண்கள் ஐக்கிய சங்கம் 390, வாலிபர் ஐக்கிய சங்கம் 200, புதிய ஆலை கட்டட நிதி 120, ஓய்வு நாள் பள்ளி 200, பேராய விடுதி நிதி 200, நலிந்தோர் நல நிதி 450, திருமுழுக்கு காணிக்கை 1,400, ஆராதனை காணிக்கை 2,040. கல்வி நிதிக்காக நம்முடைய ஆயர் சுரேஷ் ஆனந்தகுமார் அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். கல்வி நிதி 300. கடந்த வாரத்திலே பெறப்பட்ட $100 காணிக்கை 7,200, ஆக மொத்தம் 35,490. 5/3 வெள்ளிக்கிழமை பெறப்பட்ட காணிக்கை. மாத சந்தா காணிக்கை 4,000, ஆராதனை காணிக்கை 1,400, அகில உலக ஜெப நாள் சிறப்பு காணிக்கை 3,160, ஆக மொத்தம் 8,560. நன்றி. நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில் 210வது கீர்த்தனை, சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேருக்கும் அதவி நாணி என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். முன்னே வந்து செலுத்தபடி கற்றுக் கொடுக்கிறேன். வழிகாட்டும்
சபையார் ஆயத்த ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் துதித்து பாடி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் பொறுத்துணைகளோடும் வேண்டுதலோடும் எங்கள் காணிக்கைகளை செலுத்தியிருக்கிறோம். இப்பொழுது உடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நினைவு கூர்ந்து இந்த பந்தியில் பங்கு கொள்ளும்படி நாங்கள் ஆயத்தமாகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தொடர்ந்து நீ பேசும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த பந்தியில் பங்கு கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமம் நான் சொல்லி நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உங்கள் சிஷ்ய மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவோடும் சதா காலம் முறை ஜீவித்தார் சாரதிரே. ஆம் பிதாவே, நீ பரிசுத்த, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் ஒழுக்கமாக அன்பு கூர்ந்து ஒரே பேர் அனுக்குமார் நாகிய சிகிச்சைகள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறைத்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அதை தந்த வேண்டியது. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற நிறைவும் பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்கு நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் எல்லாம் நமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைவுபோடு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பொழுது நாங்கள் தியானம் செலுத்த வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை தருகிறார்கள். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சுவிசேஷத்தில் கொடுத்து நீங்கள் எல்லோரும் இது வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறக்கூடிய அமைச்சர்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது சுவிசேஷத்தில் கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதை மானப்படுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சின்னப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ண பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். எல்லாம் செஞ்சுருவோம். ஆமென். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், வைத்ததில் அறைகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கும். கிறிஸ்துவ உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்ற அப்பா கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரங்கள் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறபடியால் நீங்கள் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்தி தர வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஆண்டு இயேசு கிறிஸ்துவிற்குள் இணைக்கப்பட்ட விசுவாசத்தில் ஒருமைப்படும் கல்யாணம் அவர்களுடைய எல்லாவற்றும் வளர்வதற்கு தேவை செய்யும். அவரோடு பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாக இருக்க சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் முழங்கள் படித்து தாழ்மையின் ஜெபத்தை செய்து சொல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா?
கடவுளை உடையவர்களுக்கு இந்த பந்தியில் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டவர்கள் முன்னே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பந்தி முழுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. மத்திய வரிசையில் இடத்துல 2 வரிசைகளாக வாங்க. என்னுடைய வலது பக்கத்தில் ஒரு வரிசையும் இடது பக்கத்தில் ஒரு வரிசையும் இப்படி போய் நீங்கள் உங்களுடைய அதில் இந்த 2 பக்கமும் வைத்திருக்கிறோம். நீங்கள் தடுமாற்றம் இல்லாமல் பெற்றுக்கொண்டு நீங்கள் செல்லும்படி ஜெபத்தோடு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுகம் தரும் தெய்வம் உன் தழும்புகளால் சுகமானோ ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீ என் தேவையெல்லாம் சந்திப்பீ நீ மாற்றம் போதும் நீ மாற்றம் போதும் நீ மாற்றம் போதும் எனக்கு நீ மாற்றம் போதும் நீ மாற்றம் போதும் நீ மாற்றம் போதும் எனக்கு யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தெய்வமே ஒரு வார்த்தையால் உருவாக்கினீ யெகோவா பரிசுத்தம் உன்னத நீரே உம்மை போல் தேவனில்லை யெகோவா சானோ உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே என் மாற்றம் போதும் நீ மாற்றம் போதும் நீ மாற்றம் போதும் எனக்கு நீ மாற்றம் போதும் நீ மாற்றம் போதும் நீ மாற்றம் போதும் எனக்கு இயேசுவே நீர் என் ஆத்மநேசர், என் நேய வளர்ந்துக்கு நீர். என்னை மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லை. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றும் போதும் நீ மாற்றம் போதும் நீ மாற்றம் போதும்
பெலனற்றவன் பெலனுள்ளவன் பெலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கு லேசான காரியம் லேசான காரியம் இதுவும் லேசான காரியம் பெருமழை பெய்து பேழையை காப்பது லேசான காரியம் பெருமழை பெய்து பேழையை காப்பது லேசான காரியம் பெருங்கடல் பிளந்து பாதையை வகுப்பது லேசான காரியம் பெருங்கடல் பிளந்து பாதையை வகுப்பது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் பெலனுள்ளவன் பெலனற்றவன் பெலனுள்ளவன் பெலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் இதுவும் லேசான காரியம் பெலனுள்ளவன் குடும்பங்களையும் கர்த்தர் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே,
பரமபிதாவின் உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருசரீர ரத்தமாகிய ஞான ஆகாரத்தை எங்களை போஷித்திருக்கிறீர். என் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சரீரம் ஆத்துமாக எங்களை பரிசுத்தம் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு நீர் அருள் புரிய வேண்டும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தமான அனைவரோடும் உன்னை நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்திலே மக்கள் படித்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடு பரிசுத்த ஆவியோடு முறை கடவுளாய் சதா காலமும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவரை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிறார், உடைய நாமம் பரிசுத்தப்படுகிறார், ராஜ்யம் வருகிறார், உடைய சித்தமாக எங்களை விரோதமாய் குற்றம் செய்து நான் நடிகளை போல குற்றம் பண்ணேன். எங்களை சோதனை பேச நான் தீர்ந்தெடுத்து ஆட்சியும் மகிமை என்று நினைக்கும் முடியவில்லை. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவது. ஆமென். உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். God bless you.